ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஒப்சஸ் பேபி பாய் பார்ட் 33 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜிமின் கூட நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது மின்னியும் வந்திருப்பா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் லவ்வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துருப்பீங்க ஜங்குக் கூடயும் ஜிமின் கூடயும். உங்களுக்கு ஜங்குக் தான் வேணும்னு தோணியிருக்கும். ஸோ மின்னியும் நீங்கள் ஜிமின் கூட இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அப்செட் ஆகி கத்திட்டு போயிருப்பா. இதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, இட்ஸ் கண்டினியூ டவுன். ஸோ இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் தயாங் அப்படியே வெளியில் நின்று கால் பேசிட்டு கத்திட்டு இருக்காரு. அவர்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்குது, டியர்ஸ் வேறு. டே, ஏதாவது தெரிஞ்சுதா இல்லையா? கண்டுபிடிச்சிங்களா? எங்கே ஒளிஞ்சுக்கிட்டான் அந்த பொட்டை? டே மச்சான், சத்தியமாக தெரிலடா. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம். 4-5 நாளாக உங்கள் அண்ணன் நம்ம ஏரியா பக்கம் கூட வரல. மூளையும் அவனும் எங்கேயோ போயிருக்காங்களாமா. என்னது, மூளையும் அவனுமா? டே, என்னடா சொல்கிறீங்க? யாருமே இந்தளவுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கடா. எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டான் எங்கள் அண்ணன். கையில் மட்டும் கிடச்சான்னு வச்சுக்கோ, உயிரோட பொழந்துருவேன். அப்போ மின்னியும் ஓரமாக நின்றுட்டு, என்ன இவர் ஜிமின் மேலே இவ்வளோ கோவமாக இருக்காரு? ஐயோ, ஜங்குக்கும் கண்டிப்பாக கோவமாக இருப்பான். இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு அவர் ஏதாவது, காட், நான் இப்போ ஏதாவது பண்ணணுமே. டே, தெரிஞ்சுதா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கடா. எதா இருந்தாலும் புரியுதா? ஏன் மச்சான் துரோகம்லாம் சொல்கிற? ஏதாவது பெரிய சம்பவம் ஆயிடுச்சா என்ன? பசங்களெல்லாம் கூப்பிட்டு கிளம்பி வரட்டுமா? இல்லை இல்லை, இதை நானே டீல் பண்ணிக்கிறேன்டா. நானே பண்ணிக்கிறேன். டே, இருங்க கூப்பிட்றேன். மின்னியும் இங்கே வா. என்ன என்னண்ணா? என்ன இங்கே நின்று நான் ஃபோன் பேசுறதே பார்த்துட்ருக்க? அவன் ஒட்டு கேட்க சொன்னானா? அப்டேட் பண்ண சொன்னானா? ஹலோ பிரதர், கொஞ்சம் பொறுமையா. ப்ராமிஸாக நீங்கள் யாரனை பற்றி சம்சாரிக்கணும்னு எனக்கு மனசில் ஆகலை. இங்கே பாரு, நான் செம்ம வெறியில் இருக்கேன். நீ பேசுகிறதும் எனக்கு புரியல. எனக்கு ஒன்று தான் கேட்கணும். அவன் எங்கே? ஐயோ, யாரானோ? யாரை பற்றி கேட்குறீங்க? டெய்லியும் வலிஞ்சிட்டு ஒருத்தன் பின்னாடி சுற்றிட்டு இருப்பல்ல கிரவுண்டில், அவனை பற்றி தான். அப்படியா? நான் வலிஞ்சிட்டோன்னு சுற்றலையே. டீசெண்டாக நல்லா கத்திட்டு கோவப்பட்டுட்டு தான் சுற்றிட்டு இருப்பேன். சரி, அவனை தான். எங்கே அவன்? ஹோ, ஜிமினோ. எனக்கு அறியாது. என்கிட்ட கேட்குறீங்க? நான் என்ன அவரோட கேர்ள் ஃப்ரெண்டா? உங்களுக்கே தெரியுதுல்ல நான் அவர் பின்னாடி தான் அலைஞ்சிட்டு இருந்தேன்னு. ஓ சரி, அப்போ நீ கடைசியாக எப்போ அவனை பார்த்த? ஒரு 1 வீக் இருக்கும். அதை கடைசி வரையும் ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கப்புறம் அவனை உன்னால் பார்க்க முடியாது. ஏன்னா அவனை நான் சாகடிக்க போகிறேன். எந்த பாரு, அது உனக்கு தான் தெரியாதுல்ல, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் பாட்டுக்கு கோவமாக போயிடுறாரு. மின்னியுக்கு அங்கே இருக்கவே ஒரு மாதிரி மனசே இல்லை. அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கா. ஸோ அப்படியே ஐசியூ வார்டுக்கு வந்தா ஜங்குக்கோட சித்தி, தென் அவன் அம்மா, தென் ஜாய் எல்லாம் ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஜாய் அப்படியே ஜங்குக்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவனோட கை மேலே படுத்திருக்கா. அண்ணா, சீக்கிரம் நினச்சி என் கூட பழையபடி விளையாடுனா. மிஸ் யூ ஸோ மச். நீ கொஞ்ச நாளாக பேசாமல் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்போ பாரு ஏதாவது பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்பேன். இப்போது ஐ லிட்ரலி மிஸ் யூ அண்ணா. என்ன தான் நான் உனக்கு துரோகம் பண்ணாலும் நீ என்னை எந்த இடத்துலையும் விட்டு தர மாட்டேன். தயவு செஞ்சு எந்திரிச்சு என்னை பாருண்ணா. என்னை திட்டுறதுக்காக எந்திரி. எவ்வளோ மிஸ் பண்ணுறது தெரியுமா உன்னை மாதிரி யாரும் இல்லை என் லைஃப்பில். என்னால் தான் உனக்கு இந்த நிலைமை. எனக்காக நீ ஜாய், நீயாவது இப்போ உண்மையை சொல்லு. அந்த அம்மு தானே இதுக்கெல்லாம் காரணம்? அம்மா, என் பையனுக்கு மினியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன். ஆனால் அவள் ஒரு சின்ன பையனை வளைச்சி போட்டுக்கிட்டா. அம்மா, அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. நீ வாயை மூடு. போயும் ஒரு சின்ன பையனேவா லவ் பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் வயது வரமுன்னு ஒன்று இருக்குது. அது அவளுக்கு தெரியாதா? என் பையன் மேலே எந்த தப்பும் இருக்காது. அவள் தான் அன்றைக்கே பார்த்தேன், மொட்டை மாடியில் இவன் கூட கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தா. அப்போ ஜாயோட அம்மா இருந்துட்டு, அண்ணி, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு.
நானே பார்த்துருக்கேன். ரோட்டில் குனிஞ்ச தலை. என்னது, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற? சின்ன பையன் கூட பார்க்காம லவ் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்கா? எப்படி வளர்த்துருப்பாங்களோ. அண்ணி, அவள் வளர்ப்பை பற்றிலாம் தப்பாக பேசாதீங்க. நீ அமைதியாக இரு, எல்லாம் எனக்கு தெரியும். நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அவனோட அப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஐயோ, அவருக்கு வேற இந்த விஷயம்லாம் தெரியாது. தெரிஞ்சால் என்ன பண்ண போகிறாரோ, என்ன தான் கொலை பண்ணுவார். ஜங்குக்கா, இப்படி பண்ணிட்டேடா. அம்மோ, ஏ டாக்டர் கூப்பிடுங்க. ஜங்குக்கா, அம்மோ, ஏய் அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எந்திரிக்க ட்ரை பண்ணுறான். அப்போ ஜாய் அப்படியே, அண்ணா அண்ணா நான் பேசுறது கேட்குதா? அம்மோ 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 எங்க? ஜங்குக்கண்ணா, எந்திரிச்சிட்டியாடா தங்கம்? எங்கடா போன நீ? என்னடா இதெல்லாம்? அம்மாவை கஷ்டப்படுத்துறதுலே இருக்கியடா நீ? இரு இரு, நான் டாக்டர் கூப்பிடுறேன். அம்மா, அம்மு அம்மு இருக்காளா? டேய், என்னடா நீ? அம்மா இருந்தா கொஞ்சம் கூப்பிடுறியா? அம்மு அம்மு எங்க? என்ன இவன் எந்திரிச்சதுமே அந்த பொண்ணு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. அப்போ டாக்டர்லாம் உள்ளே ஓடி வராங்க. பேஷண்ட் எந்திரிச்சிட்டாரா? குட் குட். அவருக்கு நாங்கள் கொஞ்சம் செக்கப் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு கூப்பிட்றோம். இப்போ நீங்கள் எல்லோரும் வெளியில் இருங்க. ஹலோ ஹலோ மிஸ்டர், நீங்கள் எங்கே எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க ஜங்குக். நர்ஸ், வெளியில் ஒரு பொண்ணு அழுதுட்டு நின்றுட்டுருப்பா. 9th சொல்லுங்கள், வருவா. அவள் பேர் அம்மு. கூப்பிட முடியுமா கொஞ்சம்? ஹலோ ஹலோ மிஸ்டர், இருங்க, அவங்கள்ட்ட அப்புறம் பேசலாம். ஐயோ, நீ ஏன்ட்டா அப்புறம் பேசியா? ஃபஸ்ட்டு அவளை கூப்பிடு. மிஸ்டர், எதுக்கு எந்திரிக்கிறீங்க? இருங்க இருங்க, இப்போ தான் உங்களுக்கு அடிபட்டு கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிட்டு வருது. நல்லா ரெஸ்ட்டு தேவை. இப்போ நீ எந்திரிச்சு. ஐயோ இருங்க, இருப்பா, எங்கப்பா போகிற? ஐயோ தள்ளியா? ஐயோ தள்ளு. அம்மு அம்மு எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளியில் மெதுவாக வரான். அவங்க அம்மாலாம் எந்திரிச்சு அப்படியே அழுகிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ சைனீஸ் அப்போ தான் ஒரு பனானா உரித்து வாயில் வைக்கலான்னு போயிருப்பான். இதை பார்த்ததுமே வந்துட்டான் முயல் மூஞ்சி. ஐயோ, இவன் தூங்கிட்டு இருக்க வர நிம்மதியாக இருந்தேன். இதுக்கப்புறம் நிம்மதி எங்கன்னு தேடணும். சூத்தில் அடி வாங்கினாலும் சூத்து மட்டும் அடங்காதுடா முயலா. எப்படி வரான் பாரு. டே டே டே, எங்கடா போகிற? அதான் நடக்க முடியலன்னு தெரியுதுல்ல, காமெடி பண்ணாமல் போய் படுப்போ. நீ பேசாத. ஐயோ, இவன் பெரிய மயிறு. டாக்டர், அவனை போய் படுக்க வைங்க. அவனால் முன்ன மாதிரி ஓட முடியாதுல்ல, ஒரு அடி போட்டு படுக்க வைங்க. யாரும் என்கிட்ட வராதிங்க. அம்மு எங்க? அம்மு. டே டே ஜேகே, ஏன்டா இப்படி பிஹேவ் பண்ணுற? இங்கே பாரு, உனக்கு அம்மு தான் வேணுமா? அம்மான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலடா நீ. அம்மா சாரி, ஆனால் அம்மு எங்கம்மா வரலையா? பிராந்தா, ஏன் இப்போ எனக்கு அதிகமாக உன் ஞாபகம் வருது? ஒருவேளை நீ இப்போ உன்னை தேடிட்டு இருக்கியோ? எனக்கு நன்னா தெரியும், நீ எந்திரிச்சதுமே என்ன தான் தேடுவ. அம்மு அம்முன்னு குழந்த மாதிரி. உன்னை சுற்றி யார் இருந்தாலும் உனக்கு நான் தான் வேணும்னு தோணும். எனக்கு உனக்கு பார்க்கணும் போல இருக்கு. ஆனால் எனக்கு எனக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல. அம்மா எங்கம்மா? யாராவது சொல்லுங்க, அவன் எங்க? எனக்கு இப்போ அவளை பார்க்கணும். இங்கே பாரு, நீ எங்கேயும் போகக்கூடாது. உனக்கு உடம்பு சரியில்லை, நீ வா, வந்து படு. அவளை பாடலன்னா நான் செத்துருவேன். என்ன சொல்லி என் பையனை மயக்கி வச்சிருக்கான்னு தெரியலையே. இங்கே பாரு ஜேகே, வந்து உட்காரு. கையை விடு. அம்மோ 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 எங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ்கிட்டேயும் அவனுக்கு பேச பிடிக்காதுல்ல. ஸோ என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் அப்படியே ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் வர ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ இங்கே அப்படியே நீங்கள் உங்கள் நீல்ஸை ஹக் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கீங்க. ஜிமின் ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்காரு.
ரொம்ப நேரமாக ஜிமின் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு. ஸோ நீங்களும் எதுவுமே பேசிக்கல. ஜேகேவை பற்றி யோசிச்சுட்டு ஜிமினையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின், ஜிமின், ஆ அ, சொல்லு வயன். ஏன் ரொம்ப நேரமாக அமைதியாகவே இருக்கீங்க? என்ன பண்ணலான் இருக்கீங்க? எனக்கு டைம்லாம் கொடுத்தீங்களே இவ்வளோ நேரம், இப்போது எதுவுமே பேச மாட்டீங்க. ஜேகேவை மறக்கிறதா இல்லை என்ன பண்ணணும்? நான் கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கேன். நான் நான் அப்புறம் பேசுகிறேன். எதுக்கு அப்புறம் பேசணும்? அப்புறம் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் மின்னியோடது, நான் ஜேகேயோடது. ஒயன், இங்கே பாருங்க, உங்கள் அமைதிக்கான ரீசன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன நீங்களும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்களா? மின்னியூ கூட நீங்கள் எப்படி இருந்தீங்க, என் கூட எப்படி இருந்தீங்கன்னு. கரெக்டாக வயன், எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அவளோட வாய்ஸ் கேட்ட அந்த செகண்ட், உங்களோட ஐஸ்லேருந்து அந்த டியர்ஸ், நீங்கள் பயந்த விதம், அவன் முன்னாடி இப்படி தப்பாக நிற்கிறமேன்னு பயந்த அந்த எல்லாமே நான் பார்த்தேன். அதுதான் லவ். தட்ஸ் கால்ட் லவ். யூ ஆர் இன் லவ் வித் மின்யூ, நாட் மீ. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்களே ஏமாற்றிட்டு ஒரு ஃபேக்கான இமேஜ் க்ரியேட் பண்ணிக்க ட்ரை பண்ணீங்க. அவள் வந்து கெடுத்துட்டா. என்ன தெரியுமா உங்களுக்கு ப்ராப்ளம்? நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதனால தான் பழி வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க. பட் நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் எனக்காச்சும் உண்மையாக லவ் பண்ணியிருக்கோமா? 3 months ஒன்றா இருந்திருக்கோம். நம்ம பேசினது, ஈவன் பார்த்துக்கிட்டது கூட ஒரு ஃபேக். எனக்கு சொல்ல வரல, பட் ஏதோ படத்தில் பேசிக்கிற மாதிரி. படத்தில் இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு ரியாலிட்டி. அது மாதிரி தான் இருக்கும். லைக் நீ சாப்பிட்லன்னா நான் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மூவியில் வர லவ் மாதிரி இருந்துச்சே தவிர ரியாலிட்டியாக நான் ஒன்றுமே ஃபீல் பண்ணதில்லை. அதே மாதிரி தான் நீங்களும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் நீங்கள் கொடுக்காத போது நான் ஒன்று ரியாக்ட் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்காது. கரெக்டாக ஒயன்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மின்னி கூட இருக்கும்போது நீங்கள் ரொம்ப உண்மையாக இருப்பீங்க. யோசிச்சு பாருங்கள், என்னைக்காவது என்கிட்ட நான் இவ்வளோ ட்ரிங்க் அடிச்சிருக்கேன், நான் என்கிட்ட இந்த பழக்கம் இருக்குது, நான் எப்படி இருந்திருக்கேன்னு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? எப்போவுமே என்கிட்ட போய் தான் சொல்வீங்க. ஆனால் மின்னிக்கிட்ட நான் இதை அடிப்பண்டி, இது பண்ணுவேன், எல்லாமே ஓப்பனப்பாக இருந்திருக்கீங்க. அவன்கிட்ட இதெல்லாம் வந்து சொல்வா. அப்போவே எனக்கு தெரியும். ஒயன், எனக்கு இப்போ நான் என்ன ஸ்டேஜில் இருக்கேன்னு எனக்கே புரியல ஒயன். அவள் வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி நானாகவே இல்லை. ஜாயை வீடியோ எடுத்த, உன்னை மிரட்டினேன், உங்ககிட்ட தப்பாக வேற நடந்துக்க ட்ரை பண்ணேன். ஆனால் எப்போ அவன் என் முன்னாடி வந்து நின்னாலோ, என்னை ஜிமின்னு கூப்பிட்டாலோ, நான் அவளை பார்த்தனோ, அப்பத்துலேருந்து எனக்குள்ளே நிறையா கொஸ்டின். நானே என்னை காரி துப்பிக்கிறேன். டே ஜிமினா, நீயாடா இதெல்லாம் பண்ண? நீயாடா அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்ட? இது நீ இல்லையடா? நீ என்னவே எனக்குள்ளே நிறையா கொஸ்டின் கேட்டுக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கொஸ்டின், ஏன் அவள் வந்ததுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் தோணுது? பிகாஸ் திஸ் இஸ் கால் லவ் ஜிமின். திஸ் இஸ் மென்ட். இதுதான் லவ். உனக்கு இப்போ புரியுதா? நம்ம யார்கிட்ட உண்மையாக இருக்கமோ, யார்கிட்ட நம்மளாக இருக்குமோ, அதுதான் லவ். அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. வேறு எதுவுமே பெருசு இல்லை. ஈவன் என்னவே எடுத்துக்கோயேன், நான் இதுக்கப்புறம் தான் ஜங்குக்கை லவ் பண்ணலான்னு இருக்கேன். இது வரைக்கும் என் மனசில் நான் அவனை லவ் பண்ணதே கிடையாது. ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இப்போ அவன் எனக்காக பண்ணது, அந்த வீடியோ எடுத்த விஷயம், அதெல்லாம் தாண்டி யோசிக்கும் போது தான், அதெல்லாம் தாண்டி நான் தான் எல்லாத்துக்கும் ரீசன். நீ சொன்னியேன்னு நான் அவன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஃபேக்காக அவன்கிட்ட எப்பவும் போல் மூஞ்சியை காட்டியிருந்தாலே ஒரு நாய்க்குட்டி போல் என் பின்னாடியே வந்திருப்பான். நான் தான் நம்பிக்கை துரோகம் பண்ணி அவனை மாற்றிட்டேன். அவனோட கேரக்டர் சேஞ்ச் ஆனதுக்கு கூட நான் மட்டும்தான் காரணம். இடையில வீடியோ எடுத்தான், என்னை மிரட்டுனா. அதெல்லாம் தாண்டி அந்த வீடியோ எடுத்தது, அவன் கேரக்டர்லாம் சின்ன பார்ட் தான், தெரியுமா? அதெல்லாம் தாண்டி அவன் லவ் ரொம்ப பெருசு. அதை நான் பார்த்துருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். அவன் கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்துட்டான். இனி நான் தான் கொடுக்கணும்.
ஆனால் இப்போ அவன் என் கூட இல்லை. ஒயன், இல்லை நான் அழுக போகிறதில்ல. ஏன்னா என்னோடது உயிரோடு தான் இருக்கும். எங்கேயாவது என்னை தேடிட்டு என்னை தேடிட்டுருக்கோம் இந்நேரம். பட் ஜிமின் அவன் என்னை இவ்வளோ வருஷம் தேடிட்டான். இதுக்கப்புறம் நான் தேடுறேனே. என்னை கூட்டிகிட்டு போறியா ஜங்கு கிட்ட? அவன்கிட்ட பேசணும் போல இருக்கு. ஆனால் ஒயன், ஒவ்வொரு டைமும் நீ ஜேகே பெஸ்ட்டுன்னு சொல்லும்போது எனக்கு எரியுது. அவன் ஒன்றும் பெஸ்ட் கிடையாது, புரியுதா? அவன் கேவலமானவன். உன்னை எப்படி ட்ரீட்... எத்தனை டைம் சொல்கிறது ஜிமின்? இங்கே பாரு, இப்போ எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. உனக்கு யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஏன் விடு ஜிமின். என்னை ஜேகே கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைக்காது. நான் அவன்கிட்ட போகணும். எனக்கு அவன் ஞாபகமாகவே இருக்கு. உனக்கு புரியலையா ஒயன்? நான் முன்ன மாதிரி உன்கிட்ட இருக்க போகிறதில்ல தான். ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலான்னு இருக்கேன். அவன் உனக்கு வேணாம். யூ டிசர்வ் பெட்டர். என்னது, இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் நான் இன்னொருத்தவங்க கிட்ட போவேன்னு எப்படி நீ யோசிக்கலாம்? இதே ஜேகேவாக இருந்தா அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்னை பற்றி தெரியும். நான் ஒருத்தனுக்காக மட்டும் வாழ்கிறவன்னு. எல்லா விஷயத்துலையும் நீ நல்லா ப்ரூவ் பண்ணுற ஜிமின். நீ என்னை என்னமோ நினச்சிக்கோ, ஆனால் அவன் உனக்கு வேணாம் ஒயன். நானே போய்க்கிறேன் அவன்கிட்ட. என்னை விடு. நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அவன் உனக்கு வேணாம் ஒயன். ஜிமின் அப்படின்னு உங்களை பிடிச்சி கீழே தள்ளிடுறான். உங்கள் காலில் செம்மையாக அடிபட்டுருது. நீங்கள் அப்படியே ஜிமினை திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின், நான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல, ஒழுங்கா அவனை மறக்கிற வழியை பாரு. நாளைக்கு உன்னை வீட்டில் போய் ட்ராப் பண்ணுறேன், புரியுதா? ஜிமின் எங்கே போகிற நீ? ஜிமின், எந்திரிக்க முடியல. ஜிமின் இங்கே பாரு, இன்னைக்கே என்னை கூட்டிட்டு. ஜிமின் இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. உங்களால் எணிக்க கூட முடியல. கால்லாம் அவ்வளோ வலிக்குது. நீங்கள் உங்கள் நீஸை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே ஜிமினை கூப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிமின் இங்கே பாரு, என்னால் நடக்கக்கூட முடியல. ஜிமின் என்னை கெஞ்ச வைக்காத ஜிமின், ப்ளீஸ். என்னை ஜேகே கிட்ட விட்டுரு. முடியாது. அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு லைஃப் லாங் கஷ்டப்படுறதை விட இப்படி கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டுட்டு போயிடுவாயன். அவன் இடத்துல வேறு யாரை வேணாலும் நான் வச்சு பார்ப்பேன். அவனெல்லாம் உன் கூட என்னால் வச்சு பார்க்கவே முடியாது. இங்கே உட்காந்து நல்லா யோசி. எத்தனை டைம் சொல்கிறது நான் யோசிச்சிட்டேன்னு? என்னை பார்த்தா எல்லாருக்கும் விளையாட்ட தெரியுதா? நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா எடுத்தது தான். எனக்கு அவன் வேணும் ஜிமின். அப்படிலாம் அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். ஏன்னா யூ டிசர்வ் பெட்டர் டி. என்னை வாடி போடின்னு கூப்பிடாத. ஓ, அந்தளவுக்கு போயிடுச்சா? இப்போ நீ என்ன சொன்ன? மின்னியோ மறுபடியும் கூப்பிட்டுமா ஜிமின்? இங்கே பாரு ஒயன், அவனை பற்றி நினைக்கும் போது மட்டும்தான் நான் மிருகமாக மாறுறேன். சாரி. ஆனால் நீ அவனை மறக்கிற. அப்போ தான் நான் ஜாய் வீடியோ டெலீட் பண்ணுவேன். ஜிமின் மறந்துடு, புரியுதா? ஜிமின் மறுபடியும் மறட்டுறியா? மறுபடியும்? எனக்கு டைம் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். நீங்கள் அங்கேயே உட்காந்து செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப நேரம் சைலண்ட்டாக அப்படியே ஜங்குக்கை பற்றியே யோசிச்சுட்ருக்கீங்க. ஏன் எல்லோரும் இவ்வளோ க்ரூவலாக இருக்காங்க? எல்லாருமே ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம என்னால் முடியல. எனக்கு அவன்தான் வேணும்னு போது ஏன் எல்லாருமே என்னோட டெசிஷன் எடுக்கிறாங்க? என்னால் எந்திரிக்க கூட முடியல. ஐயோ, எப்படியாவது இங்கிருந்து போகணும். அவன் இருந்திருந்தா நல்லாயிருக்கும். அவன் இல்லாதனால தான் எல்லாரும் நான் ஹர்ட் பண்ணுறாங்க. ஜிமின், இப்போதைக்கு என் பின்னாடி வந்து நின்றுட்டுருக்க. உனக்கு என்ன வேணும்? நான் அவனை மறக்கணுமா? என்னால் முடியாது. உனக்கு மட்டும் மின்னி வேணும்ல, நீ ஆசைப்பட்ட பொண்ணு. எனக்கு நான் ஆசைப்பட்ட பையன்தான் வேணும். நீ எனக்கு கொன்னாலும் சரி, நீ என்னை எவ்வளோ மிரட்டினாலும் எனக்கு ஜேகே தான் வேணும். ஜிமின், உனக்கு புரியாதா? எனக்கு ஜேகே தான்.
ஜேகே அப்படின்னு பார்த்தா ஜங்கோக் அப்படியே வந்து நின்றுட்டுருக்க அவங்கள பார்த்துட்டே உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரில. அந்த செகண்ட் அப்படியே ஷாக் ஆகி அவனவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே ஜேகே ஆ ஜேகே என்ன வச்சிருக்க ஜேகேக்காக? ஜேகே அப்படின்னு அவனவே பார்த்துட்ருக்கீங்க. அவன் மெதுவாக வந்து உங்களை லிஃப்ட் பண்ணுறான். உங்களுக்கு எதுவுமே பேச வரல. அவனவே பார்த்துட்ருக்கீங்க டியர்ஸோட. அப்படியே அவனாலே முடியல உங்களை தூக்கிட்டு போகிறதுக்கு. மெதுவாக உங்களையே பார்த்துட்டு தூக்கிட்டு போய் அங்கே கப்பிள்ஸ்க்கெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னல, அங்கே இருக்க பெட்டில் அப்படியே மெதுவாக உங்களை இறக்கி விடுறான். என்ன இப்படியே பார்த்துட்ருக்க போறியா, இல்லை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து இதெல்லாம் இல்லையா? ஜேகே நீ எப்போ எப்போ வந்து அம்மோ ஜேகே நீ ஓகேவா? நீ நீ ஏன் இவ்வளோ தூரம் வந்த? நானே உன்னை தேடி வந்திருப்பேன். உனக்கு வேற உடம்பு சரி. நீ நீ ஓகே தானே ஜேகே? இங்கே பாரு, என்ன பாரு. நான் உன்னை ஹாஸ்பிட்டலில் தேடினேன். எந்திரிச்ச உடனே எங்கடி போனேன்? ஹாஸ்பிட்டல் இல்லாமல் இங்கே இருக்க இந்த இடத்துல. ஜேகே ஜிமின் உன்னை வீட்டுக்கு கூட்ட போலையா? அது சொல்லு, வீட்டுக்கு கூட்டு போலையா? இல்லை இல்லை ஜேகே, என்கிட்ட சொன்னா நீ செத்தாவில் நான் விட்டுறேன்னு. இப்போ எதுக்கடி உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்? ஜேகே ஜேகே நீ கத்தாத. இங்கே பாரு, உனக்கு உடம்பு சரியில்லை. அவனை நான் நம்பி தானேடி நான் செத்து போனேன். ஜேகே ஜேகே நான் நல்லா இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகலை. இங்கே பாரு. இல்லை நானும் சும்மா விட மாட்டேன். உன்னை பார்த்தியா? சில வார்த்தை காதில் அப்படியே இருக்கும், அந்த வார்த்தையே சாக விடாது. அது மாதிரி தான் எனக்கும் நடந்திருக்கு. அவன் சொன்ன வார்த்தை பொய். நீ செத்தா மூளையை விட்டுருவேன்னு பொய்யா சொல்லியிருக்கான். அதனால தான் நான் சாகலை போலடி. ஜேகே ஜேகே நான் நல்லா இருக்கு. இது இப்படியே விட்டுடலாம். நம்ம வீட்டுக்கு போகலாம். அங்கே போயிட்டு எல்லாமே பேசிக்கலாம். நீ வா. அவனை சாகடிக்காம நான் இங்கேருந்து வரமாட்டேன். எங்க அவன்? எங்கடி அவன்? ஜேகே நீ இன்னும் திருந்தலையா? இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, நான் சொல்கிறேன். வீட்டுக்கு போகலாம். இங்கே இருக்கு. ஆனால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. என்ன நான் சொன்னால் நீ எல்லாமே செய்வல்ல? இல்லடி, நான் அவனை சும்மா விட மாட்டேன். இந்த விஷயத்தில் என்னை தடுக்காத. நீ இருக்க நிலைமையை பார்க்குறியா இல்லையா? ஜேகே ஜேகே என்ன பாரு, இங்கே பாரு. நீ வந்ததே எனக்கு போதும். உனக்கும் அதுதானே? என்னை பார்த்துட்டா போதும். என்னை பார்க்கணுன்னு உனக்கு தோணி இருக்கு. அதனால தானே இவ்வளோ தூரம் வந்து என்னை பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேணுமா சொல்லு? எங்கேருந்து போயிடலாம். எனக்கு உன் கூட நிறையா பேசணும். ஏன் இப்படி பண்ண? என்னை விட்டு போகணும். அம்மோ இதெல்லாம் நான் அப்புறம் பேசுகிறேன். எனக்கு இப்போ ஓடிட்டுருக்கிறது ஜிமின் 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 மட்டும்தான். அவன் என்கிட்ட சொன்னானேடி, நான் அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுடுறேன், இதுக்கப்புறம் வரவே மாட்டேன்னு. ஆனால் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணலான்னு நினச்சான்? என்ன பண்ணலான்னு நினச்சான்? ஜேகே ஜேகே எனக்கு எதுவுமே இல்லைம்மா. இங்கே பாரு, இங்கே பாரு, பாரு, நான் நல்லா இருக்கேன். உன்னை பற்றி யோசிக்கும் போது மட்டும்தான் நான். இங்கே பாரு, நீ போகணுன்னா நான் உங்ககிட்ட எப்போவுமே பேச மாட்டேன். நான் சொல்கிறது கேளு. இந்த விஷயத்தில் என்ன தடுக்காத. எங்க அவன்? ஜேகே ஜேகே உட்காரு ஜேகே. விடுடி. அவனை கொண்டுட்டு தான் நான் இங்கேருந்து வருவேன், புரியுதா? ஜேகே ஜேகே நீ திருந்தவே மாட்டியா? இங்கே பாரு, ஒரு நிமிஷம் இரு. உன் விஷயத்துலேயே அவன் சொன்னதை செய்யலைனா என் தங்கச்சி விஷயத்தில் ஏ ஏ ஏ அவன் கண்டிப்பாக டெலிட். ஜேகே சொல்லு, டெலிட் பண்ணல தானே? ஜேகே அது டே ஜிமின், டே ஜேகே மெதுவா. ஜேகே
மெதுவா டே எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் கை வச்சுட்டே அவன் போகிறான். நீங்களும் ஜேகே பின்னாடியே போகிறீங்க. ஜேகே மெதுவாக போமா. ஜேகே ஜிமின் டேய் எங்கடா இருக்க? டே வெளியில் வாடா. டே ஜேகே நீனும் சாவலையாடா? பரவாயில்லையே, உனக்கு ஆயுசு கெட்டியாக இருக்கு போல. டே டே ஜிமினா அப்படின்னு ஓடி போய் ஜிமினோட காலரை பிடிச்சிட்டு, சொன்னலடா நான் செத்தா அவளை விட்டுறேன்னு சொன்னல, ஏன்டா விடல? டேஜையோ அடிக்கிற வாழை வச்சுக்காத, இங்கே பாரு. ஏன் அவளை விடலைன்னு கேட்டேன். என் தங்கச்சி வீடியோ டெலீட் பண்ணியா? இல்லை பண்ணலை. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா என் உயிரை எடுக்கிற? இப்போ சொல்கிறேன், ஒழுங்கா டெலீட் பண்ணிடுடா. டேய் ஜேகே நான் பேசுகிறேன். ஜேகே இங்கே பாரு, நீ அமைதியாக இருடி, உனக்கு எதுவும் தெரியாது. டே ஜிமினா இப்போவே டெலீட் பண்ணிடுடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜிமினை போட்டு செம்மையாக அடிச்சிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தென் சைனீஸ்லாம் வந்துடுறாங்க. தயாங்க்கு ஜிமினை பார்த்துட்டுமே செம்ம கோவம். அப்படியே ஓடி வந்து காலரை பிடிச்சிட்டு, டே நீலாம் ஒரு அண்ணனாடா? என்னடா பண்ணி வச்சிருக்க? தயாங் இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு. நான் டெலீட் இல்லை, அவளை லவ் பண்ணுறேன்னா உங்ககிட்ட தானடா ஃபஸ்ட் டைம் சொன்னேன். உங்ககிட்ட கேட்டுட்டு தானடா போய் ப்ரப்போஸே பண்ணேன். எனக்கு போய் எப்படி ஒரு துரோகம் பண்ண தோணுச்சு? உன்னை சத்தியமாக இன்னைக்கு நான் சாகடிக்காமல் விட மாட்டேன் ஜிமின் அப்படின்னு போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்னால அடிக்கவே முடியல, அவனுக்கு உடம்பு வேறு சரியில்லை. எல்லாருமே வந்து ஜிமினை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜேகே இவனே இப்படி. ஜேகே இங்கே பாரு. ஜேகே டே சத்தியமாக நீ எல்லாம் எனக்கு அண்ணனே கிடையாதுடா. தயாங் நான் சொல்கிறது இனி என்ன சொல்ல போகிற? அப்போ உன்னை எவ்வளோ டைம் அண்ணன் என்கிட்ட பேசியிருக்கா தெரியுமா? ஜாய்க்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஆனால் நீ இவ்வளோ கேவலமான வேலையை பண்ணிட்டு எப்பட்றா? சாரி ஜிமினா, இதுக்கப்புறம் நீ எனக்கு அண்ணன் கிடையாது. இதை நான் பண்ணலனா அவளுக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டாக இது வரைக்கும் இருந்ததுக்கு அர்த்தமே கிடையாது. என்னை மன்னிச்சிருன்னு மட்டும் நான் கேட்கவே மாட்டேன்டா. ஏன்னா நீ பண்ணதுக்கு இது டிசர்வ் தான். டே அவனை பிடிங்க. என்ன பண்ண போற? ஜேகே இங்கே பாரு. ஜேகே நான் கூப்பிட்றது உனக்கு காதில் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை பார்த்தா அவன் தயாங்கெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ஜிமினை போட்டு அடிச்சுட்டே இருக்கான். டே தயாங் இங்கே பாரு, நான் பண்ணது தப்பு தான்டா. நான் அதுக்கு சாரி. உன் சாரி அவனுக்குடா வேணும். அவள் உன்னை அண்ணனா நினச்சா தெரியுமா? ஆனால் நீ இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட்டா என்னால் முடியாதுடா. அவளை பார்க்க முடியாது என்னால். எகெயின் அவள் எப்படி அழுகிறா தெரியுமா? இதுக்கு காரணம் நீதான். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். தயாங் இரு. தயாங் இரு. டே ஜெகே நீ இருறா. டே எல்லாரும் இங்கே பாருங்க, நான் நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது. டே அவன் கையை பிடிங்கடா அப்படின்னு சொல்லும் போது 2 ஃப்ரெண்ட்ஸ் போய் ஜிமினோட கையை பின்னாடி பிடிச்சி கட்டுறாங்க. உங்களுக்கு இதை பார்த்துட்டு செம்ம பயம். தயாங் ஒரு நிமிஷம், நீங்கள் இதில் தலையிடாதீங்க, புரியுதா? தலையிடாதீங்க. இதில் யார் தலையிட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்புலேருந்து ஒரு நைஃப் எடுக்கிறான். இதை பார்த்தது உங்களுக்கு இன்னும் பயமாக போயிடுது. ஜேகே ஸ்டாப் பண்ண சொல்லு. ஜேகே ஜிமின் மின்யூ அண்ணா எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் ஜிமின் அப்படின்னு ஓடி வந்து ஜிமினை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறா. ஜிமின் அப்பவே என் கூட வந்திருக்கலாம்ல. நான் எவ்வளோ எதிர்பார்த்து தெரியுமா நீங்கள் என் பின்னாடி வருவீங்கன்னு. இப்போ அண்ணா ப்ளீஸ் ஐ பெக் யூ, அவர் சாரி அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். எதுவும் பண்ணிடாதீங்க ஜிமின் எதுவும் ஆகாது, உங்களுக்கு புரியுதா? மின்யூ
அது எதுவும் சொல்ல வேணாம். நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க. நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க. அது எப்படி மிச்சவங்க பண்ணா அது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். தயவுங்க இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் தலையிட்டு இருக்க வேணாம், புரியுதா? அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஜிமின் ஜிமின் இங்கேருந்து போகலாம். இங்கேருந்து உன்னால் அவனை கூட்டிகிட்டு போக முடியாது மின்னியும். சொன்னா கேளு. இல்லை இல்லை ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாதீங்க, ஐ பெக் யூ. ஜேகே நீங்களாவது ஏதாவது சொல்லுங்கள். ஜிமின் ஜிமின் இங்கேருந்து போயெல்லாம் வாங்க ஜிமின். இப்போ தள்ளுறியா இல்லை உன்னை இழுத்து கீழே தள்ளவாடி? இல்லை இல்லை நான் கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ். இன்றைக்கி நான் அவனை கொன்னே ஆகணும். இவ்வளோ கேவலமான வேலை பார்த்துட்டு இவ்வளோ ரோஷன் ஜங்குக்கு என்ன வீடியோ எடுக்கும் போது எங்கே போச்சு தயாங்? அப்போ எல்லாரும் திரும்பி உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் செம்ம கோவத்தில் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க, இன்க்ளூட் ஜேகே ஆல்சோ. அம்மோ என்ன ஜேகே என்ன முறைக்கிற? நான் மறந்தே போயிட்டேன். என்னோடய ட்ரெஸ்ஸே போடாத வீடியோ உங்ககிட்ட இருக்குல்ல. நான் இப்போது அமைதியாக இல்லைன்னா நீ அதை போட்டுருவேன்னு என்னை மிரட்டுவல்ல. இங்கே பாரு, அதவே சொல்லி சொல்லி காட்டாத. ஆல்ரெடி நான் செத்துட்டேன். ஜஸ்ட் என் பாடி மட்டும்தான் என் கூட இருக்கு. எகெயின் என்னை அதை சொல்லி கஷ்டப்படுத்தாத அம்மோ. இங்கே பாரு, பேசாமல் இருந்துக்கோ. இப்போவும் நீ என்னை ஆர்டர் பண்ணணுன்னு தானே நினைக்கிற ஜேகே. இப்போ தான் உன்னை பற்றி பெருமையாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ அடுத்த செகண்ட் நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டல்ல. நான் அவ்வளோ சொல்கிறேன், போகாதடாமா அங்கே, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஆனால் என் பேச்சை கேட்காம அங்கே போய் அடிச்சிட்டோம், அடி வாங்கிட்டோம் நின்றுட்டுருக்க. உன்னால் ஃபஸ்ட்டு இப்போ நிற்க முடியுதா? நான் கேட்குற கேள்விக்கு உன்கிட்ட பதில் இருக்காது. உன் ஃப்ரெண்டுக்கிட்டையாச்சும் இருக்கா? சொல்லுங்க தயாங். இப்போ இருந்த ரோஷன் ஏன் அன்னைக்கு இல்லை? நான் அவன் காலை பிடிச்சி அழுகும் போது என்னை விட்டுருங்கன்னு ஒவ்வொரு டைமும் சொல்லும்போது கூடவே தானே இருந்தீங்க. ஒரு வார்த்தை உங்கள் ஃப்ரெண்டு தனியாக கூட்டிகிட்டு போய், டேய் நீ பண்ணுறது தப்புடா, இதெல்லாம் தப்பு, ஒரு பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்தக்கூடாது, ஒரு பொண்ணை வீடியோ எடுக்கக்கூடாது, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, நாளைக்கு அவளுக்கு நடந்தால் என்னடா பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்களா தயாங்? இப்போ வந்து அப்போ உன்னை அண்ணனா பார்த்தா நீ இப்படி பண்ணிட்டியேன்னு நானும் தான் உன்னை என்னோட தம்பியாக பார்த்தேன் தயாங். ஜேகேன்னு அவ்வளோ கஷ்டப்படுத்தும் போது உன்னை நான் ட்ரஸ்ட் பண்ண தயாங். நீயாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவ, அவங்க பாவம், அவங்க ஒரு அக்கா மாதிரி எனக்கு, அப்படியே நீ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து சொல்லி அவனை திருத்துவேன்னு நினச்சேன். ஆனால் நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலைல்ல. அது என்ன தயாங், பதிலையே காணோம், வாயடிச்சு போய் நிற்கிறீங்க. என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம், அதெல்லாம் சேர்த்து தான் கர்மாவாக வந்து நிற்குதுன்னு ஒரு மனசு சொல்லுதா இல்லையா? அம்மோ இங்கே பாரு ஜெகே. ஐயோ சரி சரி நான் அமைதி ஆகிக்கிறேன். இப்போ மட்டும் நான் அமைதியாகலன்னா நீங்கள் என் வீடியோ வச்சுருக்கீங்க, எங்கள் அப்பா கிட்டே காட்டிடுவீங்க, அவரும் ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிடுவார், அப்புறம் ஒரு சிரிப்பு, அப்படி தானே? அம்மோ சாரின்னு நான் நிறையா டைம் கேட்டுட்டாமோ. இங்கே பாரு, இங்கே பாரு ஜேகே, நீ என்கிட்ட பேசாத ஜேகே, பேசுகிறவே பேசுகிறாது, புரியுதா? நான் உன்னை தனியாக கூட்டிகிட்டு இல்லை, இந்த இடத்துல நான் அது பேச விரும்பலை. தயா நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டை ஒரு வார்த்தை கூப்பிட்டு போய் பேசியிருந்தா இந்நேரம் இந்த கர்மா உங்களையும் அடிச்சிருக்காது, ஜங்குக்கையும் அடிச்சு உங்களையும் அடிச்சு. கர்மா இஸ் ரியல்ல. ஒவ்வொரு டைமும் ஜேகே நீ என்ன சொன்ன, உன் வீடியோவை நான் இதில் போட்டுருவேன், சின்ன சின்ன கிளிப்ஸாக வாட்ஸ்அப்பில் விட்டல்ல. அப்போல்லாம் நான் அழுதுட்டோம் கெஞ்சிட்டோம். எங்கள் அப்பா ஒவ்வொரு டைமும் என்னை பார்த்து கேட்பார், ஏதாவது பிரச்சனையில் இருக்கியாமா, என்கிட்ட மனசு விட்டு பேசு, எனக்கு எதுவும் ஆகாது, ட்ரஸ்ட் மீ, நம்ம 2 பேரும் சேர்ந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கலான்னு. இப்போ ரிக்ரெட் பண்ணுறேன் நான். அவர் சொன்ன வேர்ட்ஸை கேட்டிருக்கலாம், சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன்னு. அதெல்லாம் தாண்டி நான் நீ சொன்ன வேர்ட்ஸ் கேட்டு நீ சொல்கிறபடி நடந்த பாரு, என்னை செருப்பால் அடிக்கணும் ஜேகே. எல்லாம் ஏன் தப்பு தான், நான் தைரியமாக இருந்திருக்கணும். இப்போ தோணுது, இப்போ நான் ரிக்ரெட் பண்ணுறேன், ஏன் நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன்னு.
எங்கள் அப்பா சொன்ன அந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கணும். சொல்யூஷன் தேடலான்னு அவ்வளோ டைம் சொன்னார். ஆனால் நான் வாடி என் கூட வந்து படுடின்னு நீ சொன்னதை கேட்டேன். உன் கூட படுத்துட்டேன். எனக்கு அவ்வளோ ரிக்ரெட்டிங்காக இருக்குது தெரியுமா ஜேகே? இங்கே பாரு ஜேகே, உன் லவ்வை நான் எதுவுமே சொல்லலை. நீ பைத்தியக்காரத்தனமாக இருக்க என் மேலே. ஆனாலும் அதை தாண்டி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுத்திருக்க. அவளை மென்டலி ஃபிசிக்கலி டார்ச்சர் பண்ணியிருக்க. அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? உன் தங்கச்சியை போய் கேளு, உனக்கு தெரியும். அப்போ ஜேகேக்கு அவ்வளோதான், அப்படி வலிக்குது, அப்படியே நீல் டவுன் போட்டுடுறான். ஸோ தயாங்னாலையும் அந்த இடத்துல நீங்கள் சொல்கிற வேர்ட்ஸ்லாம் கேட்டு இருக்கவே முடியல. தயாங், உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த மாதிரி செகண்டில் எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் வீடியோ எடுத்து மிரட்டும் போது, ஐயோ இந்த செகண்டில் இப்படி ஆயிருமோ, ஐயோ அவன் போட்டுருவானோ, அவன் சொல்கிறத நம்ம செய்யலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்டும் நரகம்தான். சீரியஸ்லி நரகம்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் வீடியோ எடுத்த பொண்ணுங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய ட்ரீம்ஸ்லாம் இருந்திருக்கும். டாக்டர் ஆகணும், அப்பா அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும், கார் வாங்கணும், பிடிச்சவங்க கூட வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறையா பேபிஸ் இது பண்ணிக்கணும் அப்படின்னு எவ்வளோ ட்ரீம்ஸ் இருக்கும். அது சின்னதாக இருக்கட்டும் இல்லை பெரியதாக இருக்கட்டும். ஆனால் நீங்கள் பண்ணுற இந்த கேவலமான விஷயத்தினால எல்லாத்துலேயும் ஃபோக்கஸை லாஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு கடைசியில் செத்து தான் போகிறா. ஆனால் உங்களுக்கு உங்கள் தேவை மட்டும்தான். அவள் வந்து படுத்துடணும், இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சிடணும். இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஜாய்க்கு இருக்கிறது தானே எனக்கும் இருக்குது. அப்போ அவங்க எல்லாருமே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாங்க. இல்லை இதில் அசிங்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஜெகி நீ சொல்லு. அம்மோ வேணாண்டி, இங்கே பாரு. இல்லை நீ உடம்பு சரியில்லாமல் தான் இருக்க, நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் நீ தைரியமாக இப்படி போய் அடிச்சிட்டு இருக்கும்போது நான் பேசி தானே ஆகணும். உன்னால் அடிக்கலாம் முடியுதுன்னா நான் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேளு ஜேகே. சொல்லு. ஜாய்க்கு இருக்கிறது தானே எனக்கும் இருக்குது. வேணாண்டி, அவளுக்கு இருக்கிறது தானே எனக்கும் இருக்குது. ஓகே, உன்னால் பதில் சொல்ல முடியலல்ல, வலிக்குதில்ல? ஓ தங்கச்சி, ஓகே சரி தயாங் சொல்லுங்கள். உங்கள் ஒய்ஃப் ஜாய் அவங்களுக்கு இருக்கிறது தானே எனக்கும் இருக்குது. எதுவுமே டிஃப்ரென்ஷியேட்டாக இல்லைல்ல, 2க்கு 3 இல்லை 4 அது மாதிரிலாம். டே ஜேகே கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்கிறா. டே என்னப்பா யாருமே பேச மாட்டீங்க? ஜிம்மின், நீங்களாவது சொல்லுங்கள். நீங்கள் தான் வீடியோ எடுத்தீங்க, எதை பற்றியும் யோசிக்காமல். நீங்கள் வேறு ஜென்டில்மேன் வேறு ஸ்டார்டிங்லேருந்தே. இவங்களெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தானே எடுத்திருப்பீங்க. இதுதான் இன்ஸ்பிரேஷனா? இல்லை எனக்கு புரியல. ஒரு பொண்ணை டவுன் பண்ணணுன்னா அவள் உடம்பை வச்சு மிரட்டி தான் டவுன் பண்ணணும்னு உங்களுக்கெல்லாம் ஒரு மைண்ட் செட்டா? ஏன்டா இப்படி இருக்கீங்க நீங்கள்லாம்? சத்தியமாக சொல்கிறேன், நீங்களாம் இதுக்கு டிசர்வ் தான். கண்டிப்பாக நீங்களாம் இதுக்கு டிசர்வ் தான் ஜேகே. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் இவ்வளோ கேவலமாக வீடியோ எடுத்து இல்லை அவள் உடம்பை வச்சு ஒரு பொண்ணை மிரட்டுறீங்க, கஷ்டப்படுத்துறீங்கன்னா நீங்கள் அவங்கள மட்டும் கஷ்டப்படுத்தலை, அவங்கள சுற்றி உள்ளவங்கள, அவங்க அம்மாவை, அவங்க அப்பாவை, அவள் தங்கச்சி, தம்பி, அவங்க லவ் பண்ணுற பர்சனை, அவளோட சின்ன ஆசைகள், பெரிய பெரிய ட்ரீம் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு சுக்குநூறாக்கி அவளை சாகடிக்கிறீங்க. அடுத்த டைம் ஒரு பொண்ணை வீடியோ எடுக்கும் போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிங்க. அவளை வீடியோ எடுக்கிறதுக்கு பதிலாக அம்மாவை வீடியோ எடுத்துகிட்டு போயிடலான்னு. புரியுதா? அம்மோ என்னால் சுத்தமாக முடியல. என்னை விட்டுடியே. செத்து பொழைச்சி வந்ததுக்கு இதுதான் எகெயின் என்னை சாகடிக்கிறியாடி? எகெயின் நான் செத்து போகணுன்னு தான் நான் எகெயின் வந்துடுவேனா? நீ எதுக்காக வந்தனே எனக்கு தெரியலையே ஜேகே.
ஆசையாக உன் கன்னத்தை பிடிச்சி முத்தம் கொடுக்கலான்னு வரும்போது நீயே தான் கேட்ட, கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுக்க மாட்டியான்னு. சரி கொடுக்கலான்னு வரும்போது உடனே அடிக்க போயிட்ட. ஆமாம், இது சொல்லியே ஆகணும். மின்னியும் இவர் என்ன தெரியுமா பண்ணுவார், இந்த ஜேகே ஏதோ உட்காந்துருக்காரு பாரு கீழே, அவர் என்ன தெரியுமா பண்ணுவார், நீ சின்ன பையன், நீ வந்து குட்டி பையன்னு சொன்னால் அவருக்கு கோவம் வரும். இல்லடி நான் ஆம்பளை தாண்டி, நான் எனக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு டவுசரை கீழே அப்படி காட்டுவார். ஒரு பொண்ணுக்கு அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு கூட. அம்மோ அம்மோ நிறுத்தடியும். அம்மோ இங்கே பாரு. என்ன 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 அசிங்கமாக இருக்கா ஜேகே? நானும் சொல்லி முடிக்கலை. உன்னை சின்ன பையன், நீ ரொம்ப குட்டி பையன்னு சொன்னால் ஆம்பளைன்னு நீ நிரூபிக்கிறதுக்கு கீழே அதை காட்டுவ, அப்படி தானே? இங்கே பாருமா, நீ ஆம்பளைன்னு நிரூபிக்கிறதுக்கு அது காட்டினா பத்தாது. அந்த பொண்ணோட மனசு, அவள் அந்த இடத்துல அவள் எப்படி இருக்கா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு யார் நடக்கிறாங்களோ அதுதான் ஆம்பளை. இவ்வளோ நாள் நீ என்கிட்ட நடந்துட்டல்ல. இல்லை, அதை நான் சொல்ல விரும்பலை. தயவு செஞ்சு சொல்லாதடி. போதும் என்ன? போதும். ஆல்ரெடி செருப்பை கழட்டி நாளை அடித்த மாதிரி இருக்கு. அதான் சொல்லிட்டல்ல. இதுக்கப்புறம் இல்லை, நீ வந்து ஆம்பளைனா அதை அப்படியே தூக்கி காட்டிடுவா, அப்படி தானே? அப்போ சைனீஸ் அப்படியே சிரிக்கிறான், நீங்கள் சைனீஸை பார்க்குறீங்க. ஐயோ, இவ்வளோ நேரம் அவனுங்க தான் செருப்படி வாங்கிட்டு இருந்தானுங்க, இவனை நம்மளை பக்கம் திரும்புகிறா. அக்கா என்னக்கா, என்னை அப்படி வாக்காதீங்க. சாரி கேட்டேன்ல. உன்னை பற்றி சொல்லியே ஆகணும். ஐயோ, உங்களை எப்படி நான் மறந்தே போயிட்டேன். நீங்கள் தான் பெரிய பசங்கள்லாம் என்ன சொல்வீங்க, நான் நடந்து வரும்போது ஸ்டார்டிங்கில் நீ என்னமோ சொல்வி. அக்கா அக்கா என்னக்கா, நான் எப்போவும் சாரி கேட்டேன். என்னக்கா நீ தங்கச்சி வேற என்ன பார்க்குறா, கொஞ்சம் டீசெண்டாக திட்டுகா. இல்லை இல்லை, நான் நடந்து வரும்போது நீ ஜேகே கிட்ட ஸ்டார்டிங்கில் அவன் என்னை லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்வேன்? ஐயோ அவளா, அவள் சரியான வெடப்பு. அப்போ ஜேகே திரும்பி சைனீஸை பார்த்து முறைக்கிறான். அக்கா நீங்கள் தான் பெரிய வெடப்பாச்சே. உங்களை பற்றி பேசியே ஆகணும். ஒரு பொண்ணுக்கு பிடிக்கலன்னு தெரியுதுல்ல, அப்படியே என்கரேஜ். டே போடா, அவளுக்கு பிடிக்கலனாலும் அவளை அங்கே டச் பண்ணி, இங்கே டச் பண்ணி, இங்கே தொடு, அப்போ கரெக்டாக அவள் திரும்பி பார்த்துருவா. உங்ககிட்ட வந்து தான் ஆகணும். அவனை இழுத்து கிஸ் அடிச்சிடுன்னு எதுக்குடா என்கரேஜ் பண்ணுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? அவன் இவ்வளோ தப்பாக போகிறான்னு சொல்லி தெரியும் போதே கூட்டிகிட்டு போய் தனியாக பேசணும். டே மச்சான், நீ தப்பாக போகிறடா, இது சரியாக வராது, ஒர்க் அவுட் ஆகாது, பின்னாடி நீ தாண்டா கஷ்டப்படுவேன்னு சொல்லி நீயாவது புரிய வச்சுருக்கலாம்ல. நல்லா வாய் அளந்து பேசுவல சைனீஸா. என்னோட நட்பு தான் பெருசு, நான் தான் பெரிய அது இதுன்னு. ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் நீ ஜீரோ சைனீஸா. நீ மட்டும் இல்லை, தோ இங்கே நிற்கிறாரே தயோங், இவரும் தான். நீங்கள் 2 பேரும் என்றைக்குமே ஜேகேக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்ததே கிடையாது. என்னை பொறுத்த வரையும் ஜங்குக்கா, அம்மோ உனக்கு யாருமே ட்ரூவாக இருந்தது கிடையாதுடா. யாருமே யாருமே எனக்கு தெரியும். அக்கா, இந்த விஷயத்தில் தான்க்கா நாங்கள் கொஞ்சம் இது பண்ணிட்டோம். மற்றபடி எனக்கு நீ வாயை மூடுற சைனீஸா. என்ன, அவள் சொல்கிறது உண்மைதான். எனக்கு யாருமே ட்ரூவாக இருந்தது கிடையாது இவ்வளோ தவிர. ஜேகே, நானுமே ட்ரூவாக இல்லை ஜேகே உனக்கு. ஐயோ, பெருமையை பாருங்க சின்ன பையனுக்கு. சின்ன பையன் சொல்லாதடி. ஐயோ ஐயோ, கோவம் வருது. மின்னியும் பார்த்தியா? எல்லோரும் கண்ணை மூடிக்கோங்க. இப்போ உடனே நான் சின்ன பையன் இல்லை, நான் ஆம்பளை. அம்மோ ஓவராக பண்ணுறடி. இரு நான் ஆம்பளை அப்படின்னு தூக்கி காட்ட போகிறான். அப்படி தானே ஜேகே? அதுக்கு தான் சொல்லிட்டேன்ல சாரின்னு. ஓ, டென்ஷன் பண்ணுறான். இப்போ என்னடி? தலை குனிஞ்சு நிற்கிறோம் எல்லாருமே. நான் பண்ணது தப்பு தான். நீ பண்ணன்னு சொல்லிட்டு உன்னை மட்டும் ப்ளேம் பண்ணாத ஜேகே. உன் கூட என்கரேஜ் பண்ணாங்கல்ல,
தயாங் சைனீஸ் அவங்களும் தான் நீங்கள் எல்லாரும் தான், ஓகேவா? ஆ, இப்போ நீ வீடியோ எடுத்து ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்துகிறேன்னா அது அவங்களும் தான். தயாங்கும் எடுத்த மாதிரி தான், சைனீஸ் எடுத்த மாதிரி தான். ஏன்னா அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல. ஆ, அதனால தான் தயாங்கையும் பாதிச்சிச்சு, சைனீஸையும் பாதிச்சிருச்சு. இதுதான் நான் சொல்ல வருது. ஒன்று நீ ஒருத்தவங்களுக்கு பண்ணுறனா திருப்பி சீக்கிரமாக அது உன்கிட்டயே வரும். எல்லா விஷயத்துலேயும் நீ லவ் கொடுத்தனா திருப்பி உனக்கு லவ் வரும். இதுவே நீ இது மாதிரி ஏதாவது பண்ணும்போது திருப்பி உனக்கு அதுதான் வந்து சேரும். கர்மா இஸ் லைக் அ மிரர். ஆ, இனிமேல் அது எந்த பொண்ணையும் கஷ்டப்படுத்தாமல் எல்லாரையும் அவங்க அம்மா மாதிரி பார்த்து ட்ரீட் பண்ண பழகிக்கோங்க. அதுதான் என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ண பாருங்கள். அதுதான் பெரிய சொல்யூஷனே. அந்த கேடு கட்டவன் சொல்கிறது கேட்குறத விட அப்பா கிட்ட சொல்லி 4 செருப்படி வாங்கிட்டு போயிடலாம். அவ்வளோதான். இனி எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன் ஜேகே. நீ என் வீடியோவை போஸ்ட் பண்ணிக்கோ, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். ஏய் என்னடி? இல்லை போஸ்ட் பண்ணிக்கோ. ஆனால் ஜிமின், ஜாயோட வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணிடாத. ஏன்னா இவரோட தங்கச்சி, அப்புறம் இவரோட ஆள், அவரோட ஒன்று விட்ட தங்கச்சி. ஸோ ஜாயோட வீடியோ போஸ்ட் பண்ணிடாத. இவங்க அந்த பொண்ணை கொன்றுவாங்க. ஆனால் என் வீடியோவை நீ போஸ்ட் பண்ணிக்கோ ஜேகே. இப்போ போஸ்ட் பண்ணிக்கோ. பாரு, நான் போல்டாக நிற்கிறேன். உன்னால் போஸ்ட் பண்ண முடியுமா? ஓவரா பண்ணுறடி நீ. ஆனால் எனக்கு கோவம் வருதா? ஃபோன் எடுக்கணும்னு தோணுதா? வாட்ஸ்அப் போகணுன்னு தோணுதா? ஆல்ரெடி என்னோடய கிளிப்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் எப்படிடா உனக்கு மனசு வந்தது? ஐயோ சரி 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 இப்போ நான் ஒரு டீச்சராக இருக்க விரும்புகிறேன், நான் லவ்வராக இருக்க விரும்பல, ஓகேவா? நீ போஸ்ட் பண்ணு ஜேகே, போஸ்ட் பண்ணு. நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். மின்னியும் நீ வா, அவன் போஸ்ட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்பி போய் அப்பா கிட்டே எல்லாமே சொல்லலாம். இந்த மாதிரி அவன் எனக்கு ஒரு மருந்து கொடுத்தான், எனக்கு ஸ்டோர் ரூம் ஏ அம்மோ, போதும்டி. இரு நான் எங்கள் அப்பா கிட்டே சொல்ல தான் போகிறேன் ஜேகே. உங்கள் அப்பன்ட்ட மட்டும் சொன்னேன் சத்தியமா. இப்போ என்ன பண்ண போகிறப்போ மிரட்ட போறியா? அப்போ எல்லாரும் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. மின்னியும் உங்களை டியர்ஸோடு பார்த்துட்ருக்கா ப்ரௌடா. மின்னியும், நீ என்னை விட சின்ன பொண்ணு. ஆனால் இதெல்லாம் நான் உன்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதை பார்த்து அழுகக்கூடாது, என்ன சொல்யூஷனோ அதை தேடி போகணுன்னு. அன்றைக்கே அப்பா கிட்ட சொல்லியிருந்தா எல்லாமே முடிஞ்சிருந்துருக்கோம்ல. அந்த இடத்துல ஏன் தப்பும் இல்லை. அவன் தான் என்னை மருந்து கொடுத்துட்டு போய் அப்படிலாம் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டான். அது அப்படியே சொல்லியிருந்தா அப்பா உண்மையாக 4 அடி போட்டு எனக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பார்ல. சில நேரத்தில் பேரண்ட்ஸை நினச்சி பார்க்குறது இல்லை, அதனால தான் பெரிய விஷயமா போய் முடியுது. இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது. எகைன் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி வீடியோ எடுத்து உங்கள் அம்மாவோட வளர்ப்பை நீங்களே கெடுத்துக்காதீங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஜிமின், இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உனக்கு ஜாயோட வீடியோ வச்சுக்கணும்னு தோணுச்சுன்னா அப்புறம் உன்னோட இஷ்டம். மின்னியோ, நீ வா, இங்கேருந்து போகலாம். எனக்கு அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போல் இருக்குது. சொட்டையும் கூட போ, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஜேகே என்ன சொன்ன? என்ன ஜேகே என்ன சொன்ன? இப்போ அமைதியாக இருக்க. பேச மாட்டான். மின்னியோ நீ வா போகலாம். வா அப்படின்னு சொல்லிட்டு மின்னியோட கையை பிடிச்சிட்டு நடக்க முடியாமல் அப்படியே திரும்பி நடந்து போகிறீங்க. அம்மோ, என்ன ஜேகே? என்னை மறந்துடுடி. என்னை மறந்துடு. என்ன அப்படியே உங்கள் அப்பாவோடையே போய் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணு. ஆனால் நான் சொன்னதை மட்டும் மறந்துடாத, வேறு யாரையும் பார்க்காத. தனியாகவே இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நான் உனக்கு வேணாம். அப்போ உங்களுக்கு அவ்வளோதான். அப்படியே அங்கே ஸ்டாப் ஆகிட்டு உங்கள் டியர்ஸ் பாட்டுக்கு வெளியில் வருது. என்ன? இல்லை புரியல ஜேகே. என்ன? உன்னை மாதிரி நல்ல பொண்ணுங்களுக்கெல்லாம் என்னை மாதிரி கேவலமான பசங்கள்லாம் கிடைக்கக்கூடாது. என்னை மறந்துடுடி. நான் இதுக்கப்புறம் முன்னாடி வந்து நிற்க மாட்டேன். ஜேகே, எப்படி சொல்லுவேன்? கேட்குதா இல்லையா? பதில் சொல்லிட்டு போ.
என்னை மறந்துடுவேன்னு. முடியாது. அப்போ இப்போல்லாம் கத்துன ஆ அதுக்குன்னு உன்னை விட்டு போயிடணுமா? ஆமாம், போயிடணும். இப்போ தான் எனக்கு தெரியுது நான் எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கேன்னு. நான் சொன்னேன்ல அந்த 5 நிமிஷத்தில் உயிரோடு இருந்திருந்தா உன் கூட வந்திருக்க மாட்டேன்டின்னு. இப்போ எப்படியோ உயிரோடு வந்திருக்கேன், ஆனால் உன் கூட வாழ்கிறதுக்கு இல்லடி. நீ தூரமாக சிரித்து சந்தோஷமாக இரு, அதை நான் ஒரு தூரமாக பார்த்து சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருந்துக்கிறேன். இது போதும். இதுதான் லவ். உனக்கு லவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இதுதான் நம்ம லவ். நீ தூரமாக என்னை பார்த்துக்கோ, நான் தூரமாக உன்னை பார்த்துக்கிறேன். ஆனால் அப்போ மறந்துடுன்னு சொல்கிற, இப்போ என்னை பாருன்ற. நாளைக்கு என் பின்னாடி வருவ ஜேகே, என் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி. அதுதான் நீ. யோசிச்சு பேசுன. பாரு, என் வாய் அப்படிதான். ஆமாம், உன் வாய் அப்படிதான். சில நேரம் உன்னையே அறியாமல் ஒரு ரியல் கேரக்டர் வந்துடும். என்ன ரியல் கேரக்டர்? நான் தான் சொன்னேன்ல, சின்ன நாய்க்குட்டின்னு. அதோட கேரக்டர் தான். அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் என்னை மறந்துடு. நீ லவ் பண்ணுன்னு சொன்ன, என்னை மறந்துடு, அவ்வளோதான். மின்னியும் நீ வா போகலாம் பா. நான் மறந்துடுடி. மின்னியும் எப்படி வந்த? கேப்லையா? அவள்கிட்ட அப்புறம் பேசிக்கோ. இதான் நம்ம லாஸ்ட்டாக பேசுகிறது. என் வாய்ஸை கேட்டுக்கோ கடைசியா. ஐ லவ் யூ. மின்னியும் என்ன ஏதாவது பேசு மின்னியும். இந்த லவ் யூவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதான் என்கிட்டேருந்து வர கடைசி லவ் யூ. இதுக்கப்புறம் எல்லாம் என் மனசுலேருந்து தான் நான் சொல்வேன். புரியுதா? ஏன்னா நான் உன் பக்கத்தில் நெருங்க, உன் கையை பிடிக்கிற கூட தகுதி இல்லாதவன். மின்னியும் நீ மூட் என்ன? ஓவராக பண்ணாத மின்னியும். எனக்கு கோவமாக வருது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகலாம் வா. நீ என்ன தான் பண்ணாலும் நான் திரும்பி உங்ககிட்ட வரமாட்டேன் தாண்டி. பார்த்துடலாமா? உன் பின்னாடி வர தெரிஞ்ச எனக்கு உனக்கு எது தகுதி இல்லைன்னு தெரியாதா? என் தகுதி இதுதான். நான் எப்படியே இருந்துக்கிறேன். இன்னொரு டைம் லவ் யூ சொல்லணும், அதுக்கப்புறம் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது. ஐ லவ் யூ திருப்பி ஒரு டைம் சொல்கிறியாடி? மின்னியும் எதாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து என்கிட்ட கேட்டுக்கோ, புரியுதா? இங்கே கேட்காத. இங்கே நீ ஒரு மாதிரி இருப்ப, அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் ஒரு மாதிரி இருப்ப. இங்கே நீ இருக்கிறது எனக்கு பிடிக்கல மின்னியும். அடுத்த நாள் நீ நல்லா இருப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கிறேன் வா மின்னியும். நான் இப்படி தாண்டி இருப்பேன், இனிமேல் இப்படி தான் இருப்பேன். நான் நம்பு. நான் சொல்கிறது உனக்கு விளையாட்டாக இருக்கலாம், நான் நடக்கும்போது உனக்கே புரியும்டி. இப்போ என் லவ் யூவையும் நீ லவ் யூ சொல்கிறதையும் இக்னோர் பண்ணாமல் போ. ஒரே ஒரு தடவை லவ் யூ சொல்லு, ஒரே ஒரு தடவைடி. அது போதும் எனக்கு, அது போதும். மின்னியும் எதாக இருந்தாலும் என்னோடய ரூமில் வந்து நீ கேட்டுக்கோ மின்னியும். வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. சொல்லிட்டு போடி. சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே திரும்பி தயாங்க பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு செம்ம கோவம் வருது. ஜாயோட விஷயம், தயாங்கோட விஷயம்லாம் ஞாபகம் வருது. உன்னை தான்டா தேடிட்டு இருந்தேன். டே ஜங்குக்கா, இங்கே பாருடா. இப்போதான்டா நான் அம்முக்கிட்ட துரோகம் பண்ணிட்டல்ல. உன்னை நம்பி என் வீட்டில் விட்டதுக்கு. ஜேகே, நீ நினச்சதுமே உங்ககிட்ட இதை பற்றி எதை பற்றி? எச்ச நாயே, உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியுமாடா? நான் இல்லாத நேரமாக பார்த்து என் தங்கச்சியை ஏமாற்றி என்னென்னமோ சொல்லி உன் வலிக்கு வர வச்சு நல்லா யூஸ் பண்ணிட்டல்ல. ஜேகே, யூஸ் பண்ணிட்டேன் அதுன்னு சொன்னால் வாயை உடச்சிருவேன்டா. ஆல்ரெடி நீ மயிறு நிலமையில இருக்க, இன்னும் மயிறு நிலமையில தள்ளிடுவேன். கம்முன்னு இருந்துடுடா. என்னடா உனக்கு ரோஷன் கேட்குது? ஒரு ஃப்ரெண்டை முதுகில் குத்திட்டு. தயாங், நான் ஜிமினை கூட மன்னிச்சிருவேன்டா, ஆனால் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தயாங்க போட்டு அடிச்சுட்டே இருக்கான். தயாங் திருப்பி ஒரு அடி கூட அடிக்கலை, பிகாஸ் ஜேகே அடிக்கட்டோன்னு. ஸோ நீங்கள் எகெயின் உள்ளே வரீங்க.
அம்மா, என் ஃபோனை விட்டுட்டு போயிட்டேன். அதுதான் எடுக்கலான்னு வந்தேன். மின்னியூ வா. திருந்த மாட்டல நீ? பொறுக்கி மாதிரி இப்படியே பொறுக்கிட்டு கடை. ஆ, நல்லா பொறுக்கு. மின்னியூ நீ வா. ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துடுறான். ஸோ நைட் நீங்கள் வீட்டுக்கு போனதுமே உங்கள் பேக்கில் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மின்னி உங்களையே பார்த்துட்ருக்கா. சேச்சி, நாளைக்கு உனக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம். என்ன பண்ணிகிட்ருக்க? எங்கே போகிற நீ? ஜேகேயோட வீட்டுக்கு போகிறேன். என்னது? என்னக்கா? ஆமாம், எனக்கும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நான் அங்கே தானே இருக்கணும். நான் அங்கே போகிறேன். சேச்சி, அச்சா கிட்ட அம்மா கிட்டலாம் பறையாமல். அதை நான் நாளைக்கு பேசிக்கிறேன். நான் போனால் தான் சரிப்பட்டு வரும். அவன் பொறுக்கி மாதிரி. இங்கே பாரு மின்னியும், நான் இல்லைன்னு கஷ்டப்படாத என்ன. அம்மா அப்பா எல்லோரும் என்னை வெறுத்துருவாங்க. நீ என்ன? இல்லை சேச்சி, நான் வெறுக்க மாட்டேன். அவங்க கண்டிப்பாக என்னை வெறுக்க தான் செய்வாங்க. அக்செப்டும் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா ஜேகே என்னை விட சின்ன பையன். என்னால் ஜேகேவை விட முடியாது. என்ன தான் அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் he is my love, he is my destiny. ஸோ நான் அங்கே தான் இருந்தாகணும். என்னால் இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன். பட் என்னோடய பிளேஸ் இது இல்லைன்னு தோணுது. அவன் வீடு தான் என்னோடய வீடுன்னு தோணுது. ஸோ நான் கிளம்பி தான் ஆகணும். அம்மா அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அவங்கள பார்த்துக்கோ என்ன. சேச்சி, எப்படியாவது அக்செப்ட் வாங்கிக்கலாம். அவங்க முன்னாடியே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்னை விட சின்ன பையன். அப்பாலாம் எனக்கு கொன்றுவார். சேச்சி, இல்லை, நான் கிளம்புறேன். அங்கே ஜேகேயோட அம்மாவை நினச்சா எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. இருந்தாலுமே நான் இந்த விஷயத்தில் என்னோடய பிளேஸை விட்டு கொடுக்க போகிறதில்ல. அவனோட ரூம் தான் என்னோடய ரூம். அதான் நான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். எது பேசுகிறதா இருந்தாலும் என்னோடய ரூமில் வந்து பேசுன்னு. அவன் வந்து பார்க்கும்போது அவன் தனியாக இருக்கக்கூடாது. எப்படியும் வந்து அழுவான். அப்போ நான் அவன் கூட இருக்கணும். அதுக்கு இப்போ நான் போனால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேடா, இந்த பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இஷ்கியூ ஆல்.